ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நாம பார்க்க போறது அஷ்டாங்க யோகத்துல ஈமத்துல அபரிகிரகா. இதோட பெயர் விளக்கத்தை முதல்ல பார்த்துருவோம். பரிகிரகான்னா பொருள் மேல ஆசைப்படுறது, பற்றுள்ள தன்மைன்னு சொல்லலாம். சேர்த்து அபரிகிரகா வரும்போது அதோட எதிர்ச்சொல் பற்றற்ற தன்மை, உடைமையின்மைன்னு சொல்லலாம். இங்க ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் என்னன்னா, இறப்புக்கான பயணத்துல நம்ம எல்லாரும் வாழ்வதற்கு பொருளை சேர்த்து வைக்கிறது தான். நம்ம எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். பிறக்கும் போதும் எதுவும் கொண்டு வரல, அதே மாதிரி போகும்போதும் எதுவும் கொண்டு போறதில்ல. இருக்கிற வாழ்க்கையில நம்மளுக்கு ஆசைக்கும் தேவைக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சாலே இந்த அபரிகிரகாவை ஈஸியா ஃபாலோ பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எத்தனை கார் வச்சிருந்தாலும் ஒரு கார்ல தான் டிராவல் பண்ண முடியும். அதே மாதிரி எத்தனை பெட்ரூம் வச்சு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் நம்ம படுத்து தூங்க போறது ஒரு பெட்ரூம்ல தான். அந்த மாதிரி தான் நமக்கு தேவையான விஷயம் மட்டும் நம்ம வச்சிருந்தா போதும். இந்த சின்ன புரிதல் இருந்தா போதும், நம்ம ஈஸியா அபரிகிரகாவை ஃபாலோ பண்ண முடியும். இதுக்கு உதாரணமா பட்டினத்தாரோட சில பாடல் வரிகளை இங்க பார்க்கலாம். காதற்ற ஊசியும் வாராது கான்கடை வழிக்கேன்னு சொல்லியிருப்பாரு பட்டினத்தார். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, உடைஞ்சு போன ஊசி கூட நம்ம இறந்த பிறகு இங்கிருந்து கொண்டு போக முடியாது. பட்டினத்தாரோடைய இன்னும் சில வரிகள் நம்மளை ஆழ்ந்து யோசிக்க வைக்கும். நீயே உனக்கு சொந்தமில்லை, எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம், பெற்றோர் வைத்த பெயரும் பிணமென்று மாறுது, விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது, பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது, கூடி வாழ்ந்த மனைவி கூடவேவா சாகுது, ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது, உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிற்குது, சொந்தம் என்று சொன்னதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை, நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதுரா, தங்கிச் செல்லும் வழிபோக்கனேன்னு சொல்லியிருப்பாரு பட்டினத்தார். இந்த பாடலை நம்ம பொறுமையா கேட்டோம்னாலே இதோட அர்த்தம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். அதாவது, நம்ம இந்த உலகத்துல எதையும் கொண்டு வரல, கொண்டு போக போறதும் இல்லை. நாம இருக்கிற இந்த உடம்பு கூட ஒரு வாடகை வீடு மாதிரிதான். நாம சுவாசிக்கிற காற்றே நம்மளுக்கு சொந்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல நாம என்ன கொண்டு வந்தோம் எடுத்துட்டு போறதுக்கு உண்மையை உணர்ந்தாலே நம்ம ஈஸியா அபரிகிரகாவை ஃபாலோ பண்ணிட முடியும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவது சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.